தீபாவளி பண்டிகை ஏதாவது வந்தாலே நமக்கு புது ட்ரெஸ் தான் ஞாபகம் வரும். புது ட்ரெஸ்ஸோட ஏதாவது புதுசாக ஒரு ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணோன்னா இன்னுமே அந்த பண்டிகை நமக்கு சிறப்பாக இருக்கும். எஸ்டர்டே அரசி வீட்டு சமையல் சிஸ்டர் வந்து ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நான் இன்றைக்கி புதுசாக இதை ட்ரை பண்ணேன். 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 கப்பு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுக்கலாம். நல்லா இது மசிகிற மாதிரி இருக்கணும். தண்ணி எல்லாமே இதுக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நம்ம வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி இதை விரித்து இதை காய வச்சிடலாம். ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நம்ம திருவி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் நமக்கு இந்த கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு திருவின தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த கடலைப்பருப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சதையும் மிக்சியில் நல்லா நம்ம பொடிச்சு எடுத்து இது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி நெய்யிலேயே இதை அப்படி வறுக்கலாம். சர்க்கரையை வடித்து போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இதில் ஏலக்காவும் கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த பூர்ணம் ரெடியாக இருக்கும் போதே இந்த அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பூர்ணத்தை குட்டி குட்டியாட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இது இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதில் அந்த மாதிரி நம்ம முக்கி இதை பொரித்து எடுத்துடலாம். அவங்க நிறைய டிப்ஸோட சொன்னாங்க. கடலைப்பருப்பு சுகியன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த பூர்ணத்தில் நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த சுகியன் 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சுகியன் இதே இதில் நம்ம போலியும் பண்ணலாம். இன்னும் கொலக்கட்டை ஏதாவது நம்ம பண்ணுறதா இருந்தால் கூட இதை உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னாங்க. நல்ல சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம இதை முக்கி போட்டுட்டு உடனே நம்ம இதை கிளறி விடாமல் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுக்கலாம். நல்ல போண்டா மாதிரி ரொம்ப சாஃப்டாக அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த மாவு இப்படி மீதி ஏதாவது மாவு வந்தால் அதை செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம வெள்ளை பணியாரம் கூட பண்ணலாம் அப்படின்னாங்க. தீபாவளிக்கு புது வகையான பலகாரம் நான் செய்திருக்கிறேன்னா நான் வேறு மெத்தட்லலாம் நான் சுகியன் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தடில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன்னா லாஸ்ட் இயர் சஞ்சய் நானும் vlog சேனல் சிஸ்டர், அனு சமையலர் சிஸ்டர், உமா ரெசிபி சிஸ்டர், குக் அண்ட் டேஸ்ட் சிஸ்டர், ஈஸ்வரி சிஸ்டர் இவங்களெல்லாம் பார்த்து நிறைய ரெசிபி பண்ணினா இந்த வாட்டி செய்ய நேரம் இல்லாதனால இந்த ஒரே ரெசிப்பியை அப்படி பண்ணிட்டேன். எப்போதும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி தீபாவளி.